ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பட்ஜெட் பைக்கர். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டைட்டில் தென் தமிழில் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து ஒரு ரிங் லைட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரிங் லைட் வந்து எதுக்கு நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ரூம்குள்ளே வந்து நான் ஷூட் பண்ணுறேன்னு வைங்களேன், லைட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரிங் லைட் எனக்கு ஸோ இந்த சைடை வச்சு நான் அப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த ரிங் லைட்டில் வந்து ஒரு வெளிச்சம் ஃபேஸில் படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ரிங் லைட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரிங் லைட் பற்றின வீடியோ தான் இது. ஸோ அன்பாக்சிங் இதான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிங் லைட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உண்மையாக வந்து சொல்ல போகிறேன். இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் லைட்டுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். தென் உங்களுக்கு அந்த வீடியோவும் காமிக்கிறேன். தென் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரூமில் லைட் ஆஃப் பண்ணுவோம். எனக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குங்க, கேமரா பின்னாடி. ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணுவோம். தென் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சா எவ்வளோ லைட் இருக்குது, தென் நல்லா இருக்குதா, தென் இருட்டில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரிங் லைட் பற்றி. தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து யூடியூபர் நம்ம. ஸோ நம்மள மாதிரி இருக்கிற சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து காசு எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க. எனக்கு வந்து அந்த இதில் வந்து துளி கூட விருப்பமே கிடையாது. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேனலை வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். தென் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி கிரியேஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம சேனல் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கேர்ள். ஸோ வந்து ஒரு பொண்ணாக இருந்து யூடியூப் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம். நான் வந்து குறை சொல்ல, என்ன சொல்கிறது, அவங்க வந்து பண்ணுறது நினச்சாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. தென் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வரணும், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ அவங்க சேனல் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். தென் அவங்க சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி கிரியேஷன் சொல்லி ஒரு சேனல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் ஸ்டோரி, தென் மிஸ்ட்ரி, தென் லைஃப் எத்திக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லைஃபுக்கு சம்மந்தமான தென் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, தென் ட்ரோல் வீடியோஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்க. தென் நானும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். தென் நீங்களும் மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நீங்கள் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக்கருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டொயின் வச்சுடுங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின அந்த ரிங் லைட்டு. ஸோ கேமரா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பட் போக கற்றுக்க முடியும். ஸோ இதை நான் அந்த ரிங் லைட். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிட்டேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி சும்மா பேக் பண்ணி தான் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். தென் ஓப்பன் பண்ணலாம். தென் ஃபஸ்ட்டு மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸோ இது வந்து மொபைல் வந்து நம்ம மாட்டிக்கிறோம், எல்லாருக்கும் தெரியுங்க. ஸோ இந்த டிக்டாக் பண்ணுறவங்க, ஸோ இந்த மோஜ் இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி மொபைல் பண்ணுறவங்க யூஸ் ஆகும். தென் இப்போ நம்ம டிஎஸ்ஆரில் லாக் பண்ணுறோம். இப்போ மொபைல் தேவைப்படுச்சுன்னா நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ இது வர வைப்போம். தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-வே பால் ஹெட். இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் வந்து எங்கிட்டு திருப்பி வச்சுக்கணும், ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் மொபைலில் கூட இதில் நம்ம மாட்டிட்டு எங்கிட்ட திருப்பி வச்சுக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் மெட்டலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. ஸோ பல ஓரம் போகிறேன். சின்ன போல்ட் மாதிரி இருந்தது. தென் இது வந்து போட்டு டைப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், மொபைலில் வந்து டைப் பண்ணுறதுக்காக ஒரு போல்ட். இது உள்ள ஒரு வால்டர் ஸ்கிட் மாதிரி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிங் லைட் இந்த இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ரிங் லைட்டு. தென் இதோட வயர் இருக்குது. தென் வயர் லென்த்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே போதும். தென் இதான் ரிங் லைட்டு. ஸோ இதை சார் டிக்டாக் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த ரிங் லைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கனால வீடியோ உங்களுக்கு வந்து டல்லாக தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ இதுதான் இந்த ரிங் லைட்டோட பிரைட்னஸ்ஸு. ஸோ மொபைல் கேமரா ஷூட் பண்ணுறதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம எக்ஸ்போசர் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நல்லாவே ஒரு பிரைட்டான லைட்டுன்னு சொல்லலாம். தென் இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே ப்ளக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய மொபைல் அடாப்டர் இருக்குல்ல, சார்ஜர் அடாப்டர் இங்கே தான் நான் வந்து ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே இதிலே ப்ளக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ இந்த ரிங் லைட்டோட கூட உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும், கலர் டோன் சேஞ்ச் ஆகும். தென் கீழே இருக்குல்ல, அது வந்து மைனஸு. ஸோ அதை அமுக்கினீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். தென் இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரிங் லைட்டோட கலர் சேஞ்சிங், தென் கலர் வந்து எப்படி டல் ஆகுது, தென் கூடுது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த கீழே நான் லாஸ்ட்டாக சொன்னேன், அந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபு.
தென் திரும்பி அமுக்குனீங்க அப்படின்னா ஆன் ஆகும். தென் மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ் சுவிட்சு. ஸோ ப்ளஸ்க்கு அது சென்டராக இருக்கிறது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் டோன் கொடுக்கும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கூல் எஃபெக்ட்டு. தென் நார்மலாக நமக்கு வந்து எல்இடி லைட் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக கொடுக்குது. இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கலர் டிம் ஆகிட்டே வரும். ஸோ லைட் ஆஃப் நீ செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லைட் ஆஃப் பண்ண போகிறேன். தென் 1 2 3 ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இந்த ரிங் லைட்டு. ஸோ இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து இருட்டாக இருக்குது, எனக்கு வந்து ரூம் ஃபுல்லாகவே லைட் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு மேலே தான் டியூப் லைட்டு. ஸோ அந்த ஒரு லைட் மட்டும் தான் என் ரூமில் ஆஃபில் தான் இருக்குது. தென் அந்த ஹோல்டரில் உங்களுக்கு பல்ப் கிடையாது. தென் இது நம்ம கேமரா. ஓகே, அதை இருக்கட்டும். நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பிரைட்டான லைட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்வெட்டிங்காக அது. ஸோ என்ன சொல்கிறது, ஹீட்டு இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மரம் நடுவோம், ஹீட்டை கொஞ்சம் குறைக்கலாம், மழை பெறுவோம். ஓகே, இப்போ இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டான ஒரு லைட்டாகவே இருக்குது. இது ஒரு ஃபுல் ரூம்க்கே நல்லா வெளிச்சம் தருதுன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். தென் இந்த ரிங் லைட் பற்றின இந்த ரிங் லைட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க வீடியோக்குள்ள. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டோட யூஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. தென் நல்லாவே ஒரு பிரைட்னஸான ரிங் லைட்னே சொல்லலாம். தென் நீங்கள் வந்து வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணி எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்க்கே ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சு. ஸோ சிங்கிள் ரூம் யூஸ் பண்ணுறப்ப இது ஓகே. பட் நீங்கள் வந்து அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக கொடுக்கலாம், மற்றபடி அவ்வளோ இது கிடையாது இந்த லைட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ லைட்டோட இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடியோ லைட்டுங்கிறது வந்து வேறு, ஸோ ரிங் லைட்டுங்கிறது வந்து வேறு. தென் இந்த ரிங் லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜோட 450 ரூபா வரும். இந்த நீங்கள் ட்ரைபாடோட வாங்கினீங்க அப்படின்னா 1000 rupees வரும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரைபாடோட வாங்கிக்கோங்க. என்கிட்ட ட்ரைபாட் இருந்தனால நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரைபாட் இல்லாதவங்க ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வரும். அதுக்கு ஒருத்தரான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அவுட்டோர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வாய்ப்பில்லை. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே போனால் போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.